சித்தி, லாஸ்ட் வீக் நீங்கள் மரவக்கண்டி டேம் போயிருந்தீங்களா? அது எப்படி போகணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு மசனக்குடியில வந்து மரவக்கண்டி டேம் போயிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த டேமோட டீட்டெயில்ஸ், அந்த ரூம் எப்படி வெப்சைட்ல புக் பண்ணணும், ரூம் எப்படி இருக்கும், எவ்வளவு பேர் தங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ பார்த்தலாமா? உங்க லேப்டாப் இல்லைன்னா மொபைல்ல இந்த மாதிரி கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டு முதுமலை டைகர் ரிசர்வ்னு அடிங்க. இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும் ஃப்ரண்ட்ல. இதுல சைட்ல வந்துட்டு ரைட் சைட்ல ஒரு 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா லாகின் சைன் அப் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன், அதனால லாகின்குள்ள போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது சைன் அப்குள்ள போயிட்டு உங்களோட பேரு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்டா லாகின்குள்ள போயிடும். அகைன் அதே பேஜ்ல தான் வந்து நிற்கும். லாகின்ல போனீங்கன்னா இதுல இந்த செலக்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதுல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப் சவாரி, பஸ் டிக்கெட் புக் பண்றது, நீங்க என்னென்ன ரூம் அவைலபிலிட்டி இருக்கு, எந்த மாதிரியான கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கு, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே வந்து வந்துடும். இந்த ஜீன் பூலு, அபேரண்யம், குக்கு பத்தி நான் என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோட சேனல்ல, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து மரவக்கண்டி 2 போனதுனால நான் மரவக்கண்டி 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் வந்து ஒரு 20 days 25 days. நீங்கள் எப்போவுமே புக் பண்ணும்போது, டூர் புக் பண்ணும்போது ஒரு பிஃபோர் 20-25 டேஸ்க்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து ஜூனில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுலேயே போயிட்டு டேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 14 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவைலபிள் ரூம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துடும் கீழே. ஸோ இதில் வந்துட்டு அடல்ட் எத்தனை பேர், குழந்தைங்க எத்தனை பேர், ஃபாரினர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்கும். ஏன் வந்து வியூ 2னா அதில் வந்து 5 பேர் வரைக்கும் தங்கலாம். கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 3 பேர் தான் தங்க முடியும். அது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட் கெஸ்ட்ல போயிட்டு நீங்கள் ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் செக் அவுட்கே போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிற பாருங்க. ஸோ அடல்ட்னா அடல்ட் 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் காமனாக கொடுத்துக்கோங்க. நேமும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு 4 பேர்த்தோடும் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா தான் செக் அவுட்குள்ளேயே போகும். அப்படி இல்லைன்னா எரர் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த ஆட் கெஸ்ட்ல வந்து 4 பேர்த்தோட டீட்டெயில்ஸ், இன்னொருத்தர் வேணா இன்னொருத்தர் ஆட் பண்ணிக்கலாம். 4 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்துட்டு செக்அப்குள்ளே போயிடும். செக்அப்குள்ளே போனீங்கன்னா உங்களோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிச்சிடும். நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் மற்றதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜிபேவோ இல்லை கிரெடிட் கார்டோ இதிலே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து மெயில் ஐடிக்கும் உங்களோட இதுக்கும் மெசேஜுக்கும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். கொடுத்துட்டு கீழே போய் அக்ரி கொடுத்துருங்க. இவ்வளோதான். இந்த உங்களுக்கு மெயில் ஐடியில் வர டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக வேணும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மரவக்கண்டியோட என்ன பண்ணணும், எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ரூம் எப்படி இருக்கு, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். உங்கள் பேமெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.